மக்கள்கிட்ட இருந்து வரி பணத்த வாங்காம இருந்தா, கவர்மெண்ட்ட ரன் பண்ண முடியுமா? முடியாதான்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது நாளையிலிருந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. எந்த விதமான டாக்ஸும் பே பண்ண தேவையில்ல. ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்ல. இன்கம் டாக்ஸ ஃபைல் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ பண்ணிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் எப்படி கவர்மெண்ட் ரன் ஆகும்? ஏன்னா, டாக்ஸ் தான் ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூவ வந்து கவர்மெண்ட்டுக்கு குடுக்கும். சப்போஸ் அதுவே 0 ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த விதமான ரெவென்யூஸும் இருக்காது. ரோட்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, பிரிட்ஜு, ஃப்ளைஓவரு, ரயில்வேஸ் அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி வந்து தேவைப்படும். ஸோ அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, அப்புறமா நம்ம பப்ளிக் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறக்கூடிய பீப்புள்ஸ்க்கு சேலரி இது எதுவுமே போட முடியாம போயிடும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, கடன் தான் வாங்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம கடனே வாங்குனாலும், கவர்மெண்ட் வந்து கடனே வாங்குதுன்னே வச்சுக்கிட்டாலும், அந்த கடன அடைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தேவைப்படும் இல்லையா? ஸோ நம்ம ஆர்பிஐ கிட்ட சொல்லி நெறைய பணத்த வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஆர்பிஐ வந்து பணத்த நெறைய பிரிண்ட் பண்ணுச்சு அப்படின்னா, என்னென்ன டிராபேக்ஸ்லாம் நடக்கும்ன்றத நம்ம ஒரு வீடியோவாவே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அத போய் பாருங்க. டாக்ஸ்ன்றது வெறுமனே கவர்மெண்ட்டுக்கு பணம் குடுக்குறது இல்ல. அந்த டாக்ஸ் மூலியமா வரக்கூடிய இன்கம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா, ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும். சப்போஸ் டாக்ஸ மட்டும் 0 ஆக்கிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம்ம தேடுற மாதிரி இருக்கும். அதாவது கவர்மெண்ட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸ் அது மூலியமா வரக்கூடிய இன்கம், ஃபீஸ், சார்ஜஸ் இத மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிற. ஸோ டாக்ஸ் இருக்கணுமா வேணாமான்றத மட்டும் இல்லாம, எவ்வளோ டாக்ஸ் போடுறாங்க, எப்படி அந்த டாக்ஸ கலெக்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் அந்த டாக்ஸ் மூலியமா வரக்கூடிய இன்கம்ம எந்தெந்த வழிகள்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சப்போஸ் டாக்ஸ் குறைக்கிறாங்க அப்படின்னா, ஷார்டேஜ் ஆகக்கூடிய பணத்துக்கு வந்து இவங்க எப்படி டேலி பண்றாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்றாங்கன்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.